சீமான் அவர்களை போல பல சீமான்கள் கட்சியில இருக்கிறாங்க அப்படின்னு நிரூபிப்பது போல பல இளைஞர்கள் இன்னைக்கு மேடையில சிங்கம் போல கர்ஜிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் நடக்குது. சோ இதுதான் சீமானின் யூத் ஃபோர்ஸ் ஆரம்பம் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய அறிவியல் பூர்வமா, வரலாற்று பூர்வமா, அரசியல் பூர்வமா, ஜனநாயகத்துக்கு உட்பட்டு பதில் சொல்லக்கூடிய இளைஞர்களை நீங்க நாம் தமிழர் கட்சியில பார்க்கலாம். இவர் ரொம்ப நல்லவர் போலவும், இவர் போய் கேட்டு வாங்கிட்டு வர்றது போலவும், இவர் பாடுபடுறது போலவும் பாவலா கட்டுறது. நீங்க மாசம் வர வேண்டிய டீம்ஸ் எத்தனை டீம்ஸ் வரணுமோ அத்தனை டீம்ஸ் தண்ணீர் இது வரைக்கும் வரலங்க. ஏன் நீங்க போன மாசம் அதுக்கு முந்தின மாசம் எந்தவித குரலும் கொடுக்கல, எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல? எம்பியா எம்எல்ஏவா இருந்தாதான் அமைச்சருக்கு சீமான் அவர்களை தெரியுமா, தமிழ்நாட்டு மக்களுக்கு சீமான் அவர்களை தெரியாதா அப்படின்ற பெரும் கேள்வி இருக்கு இவர் பேசியதன் மூலம். ஒரு புஷ்பா வீட்டுக்காரன் தெரிஞ்சவருக்கு ஒரு பெரிய தலைவரை தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. குடிகாரர்களுக்கு பாட்டிலோட சரக்கு பேர் கேட்டா தெரியும், நல்ல விஷயங்கள் கேட்டா தெரியுமா? கஞ்சா குடிக்கிறவர்களுக்கு அதுதான் தெரியும், வேற தெரியும். சினிமா பார்க்கிறவர்களுக்கு அரசியல் தலைவர்களை பத்தி தெரியுமா? சினிமா தான் தெரியும். எல்லா இடத்துலயும் சாதாரண தொண்டன்கள் ஆரம்பிச்சு, பேச்சாளர்கள் ஆரம்பிச்சு, இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆரம்பிச்சு, அண்ணன் சீமான் வரைக்கும் ஆழமான கருத்து ஞானம் உள்ளவர்கள், எதிர்கேள்வி கேட்கக்கூடிய திறன் உள்ளவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கிறாங்க. திமுக இருக்கிறவங்க, அதிமுக இருக்கிறவங்க நாம் தமிழர்ல இருந்து போனோம். ஏன்னா கூறிய மதிநுட்பமும் சிந்தனை ஆற்றலும் லாஜிக்கல் திங்கிங் வாங்க, அது எப்படி பேசணும், தர்க்க அறிவும் நாம் தமிழர் பள்ளிகளுக்கு இருக்கு. ஒருவேளை நாம் தமிழர் கட்சி நீங்க போயிருந்தா, ஏதோ ஒரு கூட்டணியில போயிருந்தா சாதமும் 25 சீட் போய் வாங்கி இருக்குமே, அப்ப நீங்க அந்த காலில் வந்து விழுந்திருப்பீங்களே. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். நலமா இருக்கீங்களா அண்ணா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குங்கண்ணா. முதல்வர் அவர்கள் கர்நாடகா செல்றாரு 3ஆம் தேதி. அதற்கு தமிழகத்துல மேலும் கண்டனம் வலுப்பெறுது. நீங்க தான் தீர்மானம் நிறைவேற்றிட்டீங்களே கன்னட அரசுக்கு எதிராக, அதன் பிறகு எதற்காக கன்னட முதல்வரை நேரில் போய் சந்திக்கணும் அப்படின்ற கேள்வியை வன்னி அரசு வச்சிருக்காரு, அன்புமணி ராமதாஸ் வைக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி இதை எப்படி பாக்குறீங்க? குறிப்பாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு முதல்வர் கர்நாடகா செல்வது? நாம அதை எதிர்க்கிறோம். போய் என்ன செய்து விட முடியும்? எனக்கு அதான் கேள்வி. போய் இவர் அங்க போய் நின்று கேட்டு என்ன செய்து விட முடியும்? இன்னொன்னு, இது 1-to-1 மீட்டிங்கா இருக்கும்போது இது எப்படி சரியானதா அமையும்? நடுவுல ஒருத்தர் இல்லை இதை பத்தி பேசுறதுக்கு. இன்னொன்னு, இங்க பேசி தண்ணி வாங்குற உகந்த சூழ்நிலை இருக்கான்றதை நீங்க பாருங்க. அப்படி இல்லவே இல்லை. நீங்க விடுங்க, இப்ப இதை விடுங்க, இந்த மேகதாது அணையை விடுங்க. இன்றைய தேதி வரை தமிழகத்துக்கு எத்தனை டிஎம்சி தண்ணீர் கிடைக்கணுமோ அத்தனை டிஎம்சி தண்ணீர் கிடைத்ததா? இன்னைக்கு போய் பாக்குறதுல ஆகஸ்ட் 3ஆம் தேதி பாக்குறாரு இல்லையா? ஆகஸ்ட் 3ஆம் தேதி அவர் பார்க்க திட்டமிட்டு இருக்காரு, நான் புரிந்து கொள்றேன். அப்ப ஆகஸ்ட் 3ஆம் தேதி போய் இவர் பார்த்து என்னைக்கு இதுக்கான முடிவு எட்டுவாங்க, அதற்குள்ள மழை வந்துடாதா? செப்டம்பர் அக்டோபர்ல மழை வந்துடாது. இது என்னைக்கு நிறைவேற்றப்படும்? இது ஒரு கண் துடைப்பு வேலை. போய் என்ன செய்து விட முடியும் நான் கேட்கிறேன். எத்தனையோ முறை எத்தனையோ அமைச்சர்கள் குழுவெல்லாம் போயிருக்கிறாங்க. இப்ப இது ஒரு சால் ஜாப். இதை தள்ளி வைக்கிறது, இதை இது ஒரு மழுங்கடிக்கிறது, இதை ஒரு மடைமாற்றம் செய்யுது, அவ்வளவுதான் நான் பார்க்கிறேன். எங்க மேகதாதுல நீங்க திருப்பி நீதிமன்றம் போற அளவுக்கு, ஆணையம் போற அளவுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறீங்க. எங்கிருந்து நம்ம தொடங்கணுமோ 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை மறுபடியும் அங்கிருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நீங்க புள்ளி வைக்கிறீங்க. அப்ப எப்படி அது சரியான அணுகுமுறையா இருக்கும்? ஒண்ணு, உங்களுக்கு அதை பத்தின அரசியல் புரிதல் இல்ல நீங்க திட்டமிட்டே செய்யறீங்க. எப்படி நீங்க பேசி என்ன பண்ண போறீங்க? இவர் இப்போ நான் சந்திக்க போறேன்ல, சந்திச்சு என்ன பண்ண போறாரு சொல்லுங்க. சந்திச்சு நான் போய் இத்தனை டீம்ஸ் தண்ணி வாங்கிட்டு வந்துடும் எதனா உண்டான்னு சொல்லுங்க நீங்க. அப்ப இது இன்னொன்னு, நம்ம போய் கேட்கறது நம்ம உரிமை இல்லையா? நமக்கு கிடைக்க வேண்டியது நம்ம உரிமை இல்லையா? அதை கொடுக்க வேண்டியது அந்த பக்கத்து மாநிலத்தோட கடமை இல்லையா? அந்த கடமை செய்யும்போது ஒரு தடவை நீங்க போய் கேட்பது அது அவமானம் இல்லையா? நீங்க போய் கேட்க உங்க உரிமை தானே. நீங்க போய் அவங்களோட கால்நடையில அவங்க வாசல்ல நிக்க வேண்டிய தேவை எங்க இருந்து வந்தது? நீங்கள் நிற்பது இல்லையா? தமிழகம் நிற்பதா பொருள் இல்லையா? எத்தனை முறை அப்படி போய் நின்ற முடியும்? வருஷம் போய் நிற்பீங்களா? ஒரு மாசமும் போதுமான டிஎம்சி உள்ளனா போய் தண்ணிக்கு போய் அங்க நிற்பீங்களா? அதெல்லாம் ஏங்க, இவர் ரொம்ப நல்லவர் போலவும், இவர் போய் கேட்டு வாங்கிட்டு வர்றது போலவும், இவர் பாடுபடுறது போலவும் பாவலா கட்டுறாரு. ஏன் இதுவரை நீங்க மாசம் வர வேண்டிய டிஎம்சி எத்தனை டிஎம்சி வரணுமோ அத்தனை டிஎம்சி தண்ணீர் இது வரைக்கும் வரலங்க. ஏன் நீங்க போன மாசம் அதுக்கு முந்தின மாசம் எந்தவித குரலும் கொடுக்கல, எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல? அதெல்லாம் விட்டு இன்னைக்கு போராட்டத்தெல்லாம் இதெல்லாம் ஒரு சினிமேட்டிக் அப்ரோச்சிங், அவ்வளவுதான். அதை தாண்டி அதுல வேற ஒண்ணும் இல்லை. நேர்மை இல்லை, உண்மை இல்லை தான் இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு.
இன்னொன்னுங்கண்ணா, அதாவது வந்து ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறாரு. சீமானா அவர் யாரு எனக்கு தெரியாதே, அவர் என்ன எம்பியா இல்ல எம்எல்ஏவா அப்படின்னு சொல்லி ஒரு நிருபரிடம் அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு அதாவது அவமானப்படுத்தக்கூடிய வகையில பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எம்பியா எம்எல்ஏவா இருந்தாதான் அமைச்சருக்கு சீமான் அவர்களை தெரியுமா, தமிழ்நாட்டு மக்களுக்கு சீமான் அவர்களை தெரியாதா அப்படின்ற பெரும் கேள்வி இருக்கு இவர் பேசியதன் மூலம். ஒரு புஷ்பா வீட்டுக்காரர் தெரிஞ்சவருக்கு ஒரு பெரிய தலைவரை தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. அவங்கெல்லாம் புஷ்பா புருஷனை தெரிஞ்சுக்கிறவங்க. அவங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவர் என்ன பெரிய அரசியல் பின்புலம் உள்ளவரா? நீங்க இதே நீட் பிரச்சனையை அவர் கேளுங்க. அவரு விஜய் பாலாஜி இல்ல அவரு. இந்த நீட் ஆமா. பிரச்சனையை பத்தி கேளுங்க. அவர் சொல்லட்டும். எத்தனை டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் அவருக்கு தெரியுதா பாருங்க. கேளுங்க. அவர் சொல்றாரு பாருங்க. கச்சத்தீவு பத்தி அவருக்கு தெரியுதான்னு பாருங்க. தெரியாது. இதெல்லாம் தெரியாதவரை அப்புறம் சீமானுக்கு தெரியாதுன்னு இதெல்லாம் கரை கண்டு நுரத்தள்ளின ஆளை பத்தி கேட்டேன்னு எனக்கு தெரியாதுன்னு அப்படிதான் சொல்ல முடியுங்க. நான் என்ன பார்க்கிறேன்னா, இதை எங்க ஊர்ல கொட்டு கௌரவம்னுவாங்க. அதாவது எப்படி ம். சொல்றது? சீப் பிரஸ்டீஜ். பிரஸ்டீஜ்னு ஒண்ணு இருக்கு. ஒருத்தருக்கு உண்மையாவே வந்து ஒரு ஒரு ம். பெருமையும் வரும். ஒரு கௌரவமும் வரும். அது அவங்க நடத்தையினால, அவங்க கொண்டிருக்கிற பதவியினால, அவங்க செயல்பாட்டுனால வரும். இது எதுவுமே இல்லாதவங்க, இந்த மாரி உயர்வானவர்கள பேசி வந்து பெருமை அடைஞ்சுப்பாங்க. இன்னைக்கு ம். அவர் பாலாஜி யாருன்னே, விஜய் பாலாஜி யாருன்னே தெரியாம இருந்தது. அவர் யாருன்னு இப்ப தெரிஞ்சதுல்ல. இந்த இவரு சொல்லுவாங்க. ம். ஒரு நடிகர் சொல்லுவாங்க. ஒரு வெட்டரன் ஆக்டர் ஒருத்தர் இருப்பாரு. காமெடி நடிகர் அவரு. அவர் சொல்லுவாங்க, "உங்களுக்கு யார் பண்ணா எனக்கு நேரா ரஜினிகாந்த் தான் போட்டின்னுவாரு." அவர் ஒரு சிரிப்பு நடிகர் அவரு. லட்டு தின்ன ம். ஆசையாக்கான்னுவாங்கல்ல. அது மாரி இதெல்லாம் ஒரு உதவாத பீஸுங்க. அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற நான் திருப்பவும் சொல்றேன். புஷ்பா புருஷனுக்கு தான் தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு எப்படி போராளிகள் எப்படி தெரியும்? குடிகாரர்களுக்கு பாட்டிலோட சரக்கு பேர் கேட்டா தெரியும். நல்ல விஷயங்கள் கேட்டா தெரியுமா? கஞ்சா குடிக்கிறவங்களுக்கு அதுதான் தெரியும். வேற என்ன தெரியும்? சினிமா பார்க்கிறவர்களுக்கு அரசியல் தலைவர்கள பத்தி தெரியுமா? சினிமா தான் தெரியும். அவ்வளவுதான். அத தாண்டி போ வேண்டியது தான். நான் அந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் பேசுற அளவுக்கு கூட அவர் ஒரு ஆள் இல்ல. இன்னைக்கு அவர் யாரு? விஜய் பாலாஜி யாருன்னு தெரிஞ்சது, அந்த சீமான தொட்டி பேசி தான். இல்லன்னா அவரே யாருன்னு தெரியாது. நெறைய காணொளிகள் எடுத்து போட்டிருந்தாங்க பார்த்தீங்கல்ல. அவர் ஆமா. பாலாஜி படத்த காமிச்சு, இவர் தெரியுமான்னா யாருன்னு தெரியலங்க. இவர் யாரு தெரியுமா? இவர் அண்ணன் சீமானுங்க. நாம் தமிழர் கட்சி தலைவர்ன்னு வந்து பார்த்தோம். இப்போ ஆமா. இப்படி கொண்டு போய் அண்ணன் சீமானோட பாலாஜிய இன்ட்ரோடியூஸ் பண்ணா தான் மக்கள்கிட்ட தெரியும். இல்லன்னா அதுக்கு முன்னாடி பெரிய இவர் தேசிய தலைவரா? இவர் இல்ல பன்னாட்டு தலைவரா இவரு? இவர் என்ன நீட் போராட்டத்துல கலந்துகிட்டவரா? இவர் போராளியா? உண்ணாவிரதங்கள்ல இருந்தாரா? எங்கெங்க கூட்டிட்டு எங்கெங்க உருண்டுருந்தாருன்னு ஊருக்கே தெரியுங்க. அது என்னத்துக்கு நம்ம இவர போன்ற ஆட்கள பத்தி பேசுறது, நம்ம தகுதிக்கு குறைவுன்னு நான் சொல்லுவேன். அவர் யாருன்னு கேட்டாரு. அவர் பேரெல்லாம் உச்சரிக்கிறதே நம்ம தகுதி குறைவு. என் தகுதி குறைவுன்னு தான் நான் நெனைப்பேன். கண்டிப்பாங்க. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா, பல மேடைகள்ல குறிப்பாக விவாதங்கள்ல கூட எதுக்கு நாம் தமிழர் கட்சிய கூப்பிடுறீங்க? அது ஒரு கட்சியே கிடையாது. 15 வருஷமா ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கு. அதை எதுக்கு கூப்பிடுறீங்க? அப்படின்னு சொல்லி மற்ற நபர்கள் எந்த கட்சிக்காரர்களும் கேட்கறதில்ல. ஆனா டிவிகேவை சேர்ந்தவர்கள் இதை பேசுகிறார்கள். அவங்கள ஏன் டிபேட் ஷோக்கு நீங்க கூப்பிடுறீங்க? அது கட்சியே இல்ல அப்படின்னு சுட்டிக்காட்டி வம்பிழுக்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக செய்கிறார்கள் டிவிகே நபர்கள். வம்பு இல்லங்க. வம்பு இல்ல. அச்ச உணர்வு. அச்ச ம். உணர்வு. நீங்க தாவேக்கா அரசு மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இப்ப லாக்அப் மரணங்கள பத்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். திமுக வைக்குது. இல்ல அதிமுக வைக்குதுன்னு வச்சுக்கங்களேன். உடனே உங்கள் ம். ஆட்சியில் தெரியாதா? நீங்கள் அத்தனை பேரை கொன்றீர்கள் அப்படின்னு ஒரு லாவணி கச்சேரின்னு சொல்லுவாங்க. அத ஆரம்பிச்சுருவாங்க. அதிமுகவிலயும் அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. நீங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள பேசுன்னு வச்சுக்கங்களேன். அதிமுக ஆட்சியில் ம். பொள்ளாச்சி விஷயம் நடக்கவில்லையா? திமுக ஆட்சியில் ம். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கவில்லையான்னு ஆரம்பிச்சுருவாங்க. இப்படி எல்லாத்துக்கும் வாய் அடைக்கிறதுக்கு ஒரு செய்திய தாவேக்கா வச்சிருக்கு. இன்னொரு த திமுகவின் இன்னொரு வடிவம் தான். திமுக 2.0 பிளஸ் தான் வந்து தாவேக்கா கட்சி. எல்லா விதத்திலும் ம். நெறியற்ற முறையில் நடந்துக்கிறது, ரொம்ப தரக்குறைவா பேசுறது, ஆபாசம் பேசுறது, இதெல்லாம் வந்து திமுகவோட அம் தி திமுக 2.0 பிளஸ் 1 தான் நான் தாவேக்காவ சொல்லுவேன். அப்படி இருக்கிற ம். ஒரு கட்சிய தான் இதுன்னு பார்க்கிறேன். அப்போ நாம் தமிழர் குரல் எழுப்புனா மட்டும் பதிலே சொல்ல முடியாது. ம். அவங்களுக்கு எந்த ம். விதமான எதிர் பதிலும் அதுல இருக்காது. அப்ப எதிர சொல்வதற்கு எந்த விதமான விஷயமும் இல்லாதனால, அத தவிர்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனிமி. எதிர்க்கட்சி செய்ய முடியாத ஒரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல செய்ய முடியும். எதிர்க்கட்சி எழுப்ப முடியாத ஒரு கேள்வியை ஒரு ஒரு கட்சி எழுப்ப முடியும்னா, எல்லா இடத்துலயும் சாதாரண தொண்டன்ல ஆரம்பிச்சு, பேச்சாளர்கள் ஆரம்பிச்சு, 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆரம்பிச்சு, அண்ணன் சீமான் வரைக்கும் ஆழமான கருத்து ஞானம் உள்ளவர்கள், எதிர்கேள்வி கேட்கக்கூடிய திறன் உள்ளவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில தான் இருக்கிறாங்க. ஏன்?
இன்னைக்கு தாவேகா தனக்குள்ள வாங்கியிருக்கிற பல பேர் பேச்சுக்காக வாங்கியிருக்கிறவங்க நாம் தமிழர்ல இருந்து போனவங்க. திமுகல இருக்கிறவங்க, அதிமுகல இருக்கிறவங்கலாம் நாம் தமிழர்ல இருந்து போனவங்க. ஏன்னா கூரிய மதிநுட்பமும், சிந்தனை ஆற்றலும், லாஜிக்கல் திங்கிங்வாங்க. அது எப்படி பேசணும், தர்க்க அறிவும் வந்து நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு இருக்கு. நாம் ம். தமிழர் தம்பிகளும், நாம் தமிழர் தலைவர்களும், நாம் தமிழருடைய பேச்சாளர்களும் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலே இருக்காது. அது தாவேகா திமுகல தாவேகா கூட இருக்காது. அப்படி இல்லாததுனால உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனிமிய நீங்க எனிமியே இல்ல, எதிரியே இல்லன்னு காட்டணும். அத தவிர்க்கணும். அதனால நீங்க அவங்கள பைபாஸ் பண்ணணும். அவங்கள வேறுமுகப்படுத்தணும். அதுதான் அதோட முயற்சி தான். நான் அத என்ன பார்க்கிறேன்னா, அச்ச உணர்வா பார்க்கிறேன். ம். அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி மேல இருக்கிற அச்ச உணர்வு ஏன் திமுகவை குறிப்பிட்டு சொல்லுகிற, திமுகவுக்கு பதில் சொல்ல விரும்புகிற தாவேகாவால ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு பதில் சொல்ல விருப்பப்படல? ஏன் கடற்கரை நிக்கிறாங்க? நீங்க எப்ப கேள்வி கேளுங்க, நீங்க நாம் தமிழர் பத்தியும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி பேசுவாங்க. அப்படி பேச வேண்டிய தேவை எங்க இருக்கிறது? ம். ஜனநாயகத்துல அப்படி ஒண்ணு கிடையாது. அப்படி ஒண்ணு ஏன்னா, இன்னும் இங்க இருக்கிற எந்த கட்சிகளையும் தாண்டி, நீங்க விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிக, விசிக எல்லா கட்சியும் தாண்டி நீங்க நாம் தமிழர் கட்சி இன்னமும் கூடுதல் வாக்கு வங்கி தான் பெற்றிருக்கு. அப்ப ஜனநாயகத்தின் குரல் இல்லையா? 20 லட்சம் பேருக்கு மேல நீங்க வாக்களிச்சிருக்கிறாங்கன்னா, அத்தனை பேர் குரலை தாங்கி நிற்கிற நாம் தமிழர் கட்சி ஒரு ஜனநாயக ஆற்றல் இல்லையா? ஏன் அதுக்கு பதில் சொல்ல மாட்றாங்க? ஆனா அதை விட கம்மியான வாக்கு விழுக்காடு வச்சிருக்கிற விசிகாவை நீங்க வச்சுட்டு தானே அரசியல் பண்றீங்க. கம்யூனிஸ்ட வச்சுட்டு தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அதை விட குறைந்த வாக்கு விழுக்காடு. ஒருவேளை நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு போயிருந்தா ஏதோ ஒரு கூட்டணியில போயிருந்தா சாதாரண 25 சீட்டு போய் வாங்கி இருக்குமே. அப்ப நீங்க அந்த கால்ல வந்து விழுந்திருப்பீங்களே. அப்ப உங்களுக்கு ம். உங்களுக்கு பதவி தேவைப்படும் போது நீங்க வாக்கு வங்கி குறைவா இருக்கிற கட்சியை கூட நீங்க சேர்த்துப்பீங்க. உங்க ஆட்சி தக்க வச்சுக்கணும்னா நீங்க வாக்கு வங்கி குறைவா இருக்கிற கட்சி கூட சேர்த்துப்பீங்க. ஆனா பதில் சொல்லணும்னு வரும்போது வாக்கு வங்கி கூடுதலா வச்சுட்டா கூட அது ஒரு கட்சி போல இல்லைன்னு பேசுறது வந்து ஒரு எஸ்கேபிசம், ஒரு பயம், ஒரு அச்ச உணர்வு. இவர்கள் தான் நமக்கு வந்து பொட்டன்ஷியல் தீவிரமான எதிரிகள்ன்றது எங்களை தவிர்க்கிறதுக்காக சொல்லப்படுற ஒரு வார்த்தையை தவிர மற்றபடி அதுல வேற ஒண்ணும் நான் பார்க்கல. எங்கேயுமே நீங்க அவங்க நாம் தமிழர் கட்சியை எதிர்கொள்ளவே தாவேக்காவால முடியாதுங்க. அது சமூக வலைத்தளங்களோட அவதூறு தான் பரப்ப முடியும். நீங்க தர்க்க ம். ரீதியான கேள்விகளுக்கு பதிலே தாவேக்காவால எந்த காலத்தையும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஸ்டைல் விட்டுட்டு திரியலாமே தவிர, பிளாஸ்ட்ன்ற பேர்ல சொல்லிக்கிட்டு ஹீரோ வொர்ஷிப்பிங் பண்ணலாமே தவிர, அறிவுபூர்வமா, தர்க்கவியலா, நியாயத்துக்கு உட்பட்டு, ஜனநாயகத்துக்கு உட்பட்டு எந்த ஒரு பதிலையும் சொல்லுகிற தாணி, நேர்மை, ஒழுங்கு, ஒழுக்கம் எதுவுமே வந்து தாவேக்காவிடம் இல்லை. அப்ப அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட கேள்விகளை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களை கூப்பிடாதீர்கள், அழைக்காதீர்கள் என்று சொல்லுவது தான் அவர்களுக்கு சேஃபா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். அதைத்தான் சொல்லுகிறார்கள் நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி மேல அந்த பயம் தேவையானது. இருக்க வேண்டியதுதான் தாவேக்காங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக இப்போது வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் பெரிய அளவுல வெளியில போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இளைய தலைமுறையை மேற்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி இளைய தலைமுறையிடம் வந்து ஒப்படைச்சிட்டாரு. போராட்டங்கள் எல்லாமே இளைய தலைமுறைகள், அதுவும் பிட்டு பேப்பர் இல்லாம, ஏன்னா இப்ப அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே இந்த பிட்டு பேப்பரோட தான் பேசுறாங்க. அதெல்லாம் இல்லாம உணர்வு ரீதியாக சீமான் அவர்களை போல பல சீமான்கள் கட்சியில இருக்கிறாங்க அப்படின்னு நிரூபிப்பது போல பல இளைஞர்கள் இன்னைக்கு மேடையில சிங்கம் போல கர்ஜிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் நடக்குது. சோ இதுதான் சீமானின் யூத் ஃபோர்ஸ் ஆரம்பம் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இல்ல யூத் ஃபோர்ஸ் ஆரம்பம்னு சொல்றது எனக்கு இது இப்பயே ஆரம்பிச்சிருச்சு. அது வேறு ஒரு பரிணாமத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லப்படும். முன்ன வந்து இப்போ நம்ம சைக்கிள் கத்து கொடுக்கும்போது பின்னாடி புடிச்சுக்கிட்டே போவோம் கேரியர. பசங்க ஓட்டுற வரைக்கும். ஓரளவுக்கு ஓட்டுறாங்கன்னு பிறகு விட்டுடுவோம்ல. விட்டுடுவோம்ல. அது போலதான் ஒரு விமானமே நம்ம ஓட்டுறோம்னா, பயிற்சி பெறுற வரைக்கும் ஒரு ஒரு மூத்த விமானி கூட இருப்பாரு. அப்புறம் தனியா இயக்கத்துக்கு அந்த இது வந்துடும்ல. அந்த இளைஞர் அமைப்புக்கும், மாணவர் அமைப்புக்கும் அந்த உறுதிப்பாடும், அந்த அந்த தெளிவும், அந்த அனுபவம் வந்துருச்சுன்னு அண்ணன் நினைக்கிறாங்க. அதனால இனிமேல் அவங்கள நம்ம பழக்கி விடலாம். அது வந்து வேலைய வந்து எளிதாக்கும். எல்லா இடத்துலயும் அவர் வர வேண்டிய தேவையில்ல. அவரோட பிரசன்ஸ் எல்லா நேரத்திலயும், எல்லா இடங்கள்லயும் இருக்க வேண்டிய தேவையில்ல. அவர் செய்ய நினைக்கிற வேலையை இளைஞர் அமைப்பு, மாணவர் அமைப்பு, மற்ற அமைப்புகள் பாசறைகளே செய்துவிட முடியும் தான் நினைக்கிறேன். இதோட ஆரம்பம் சொல்ல தேவையில்ல. இன்றைக்கும் தரமான இளைஞர்கள், நல்ல சிந்தனை ஆற்றல் கொண்ட இளைஞர்கள், செயல்படும் தன்மை உள்ள இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கிறாங்க. நீங்க ஒப்பீட்டு அளவுல பாருங்க. எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய அறிவியல் பூர்வமா, வரலாற்று பூர்வமா, அரசியல் பூர்வமா, ஜனநாயகத்துக்கு உட்பட்டு பதில் சொல்லக்கூடிய இளைஞர்களை நீங்க நாம் தமிழர் கட்சியில பார்க்கலாம். ஆனா நீங்க அப்படிப்பட்ட இளைஞர்களை தாவேக்கால பார்க்க முடியாது. முத்தம் கொடுக்கிறவன் இல்லைன்னா கடிக்கிறவன். 2 வெரைட்டி தான் அங்க. ஒண்ணு அவன் தலைவர் உட்கார்ந்து சேருக்கு போய் முத்தம் கொடுப்பான். அந்த டம்ளர் எடுத்து முத்தம் கொடுப்பான். போஸ்டருக்கு முத்தம் கொடுப்பான். இல்லைன்னா அது யாருன்னா எதிர்த்து இருந்தா கேட்டா
கடிப்பான், உடைப்பான். இதுபட்ட ஆட்கள் தான். நீங்க அப்படி நாம் தமிழ்ல ஒரு புள்ளைய காமிங்க. என்னைக்காவது போலீஸ்காரர் கடிச்ச ஒரு புள்ளைய காமிங்க. என்னைக்குன்னா ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் கடிச்ச ஒரு புள்ளைய காமிங்க. ஒரே ஒரு இளைஞன காமிங்க. எங்க கிட்ட இருக்கிறது நல்ல தூய, தரமான, திறன் வாய்ந்த, கொள்கை பிடிப்பு உள்ள, அறிவுபூர்வமான இளைஞர்கள். இத வாய்ப்பா பயன்படுத்திங்க. ஆனா இளைஞர்கள்னா உண்மையிலேயே இளைஞர்கள் என்ற சொல்லுக்கு பொருளுடைய இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில தான் இருக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எப்படி வந்து சின்ன பசங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாங்க அண்ணே. நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க அண்ணே.